and YouTube subscribers. Today நமக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு Acer Aspire E5 571G மாடல் தான் உங்களுக்கு இப்போ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து நாட் பவரிங் எங்களை விட்டுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் டிசி பவர் சப்ளை பாருங்கள், இதே வந்து ஸ்டாண்ட் பை பாருங்கள். இப்போ வந்து அடாப்டர் இன் கொடுக்கலாம். அடாப்டர் இன் கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள், இது சிம்டம்ஸு. ஸோ போர்டோட சிம்டம்ஸ் இதுதான் உங்களுக்கு. ஸோ 100% இந்த மதர் போர்டில் ஷார்ட் இருக்குது. ஆமாம், உங்களுக்கு வந்து இந்த டிஸ்மேண்டில் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து இந்த ஏசரு E5 571 மாடல் இப்போது அந்த லேப்டாப்புக்குள்ளே மதர் போர்டு இப்போ வந்து வெளியில் வந்து டேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ போர்டில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ அது போர்டில் வந்து ஷார்ட் சர்க்யூட் இருக்குது. ஸோ போர்டில் வந்து 100% வந்து ஷார்ட் சர்க்யூட் இருக்குது. இங்கே பாருங்கள், டிசியை வந்து கனெக்ட் பண்ணுறோம். டிசியை கனெக்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஸ்டாண்ட் பை எடுக்குது, திரும்ப கட்டப் ஆகுது, ஸ்டாண்ட் பை எடுக்குது, திரும்ப கட்டப் ஆகுது. ஸோ இதுதான் ப்ராப்ளம் உங்களுக்கு. அங்கே பாருங்கள், ஸ்டாண்ட் பை எடுக்குது, கட்டப் ஆகுது. ஸோ இதுதான் ப்ராப்ளம் உங்களுக்கு. வந்து ஷார்ட் சர்க்யூட் 100% இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், வோல்டேஜ் உள்ளே இன்ஜெக்ட் ஆகாது. கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் விஇன் லைனு பாருங்கள். வோல்டேஜ் மோடில் போட்டாச்சு. இதே வந்து வோல்டேஜ் பார்த்து பாசிட்டிவ் லைனு நெகட்டிவ் லைனு ரெண்டு இருக்குது. இது நெகட்டிவ் லைனு, பாசிட்டிவ் லைனு. இங்கே பாருங்கள், பின்னில் வந்து டிசி ஜாக் கனெக்டரில் வந்து 20 வோல்ட்டு ப்ராப்பராக வருது. ஸோ வந்து சென்சாரில் பார்க்கும்பொழுது இதுதான் சார்ஜிங் ஐசி. இது வந்து பேட்ரி சென்சாரு. பேட்ரி சார்ஜ் லாஜிக்கெலாம் எடுக்குது. இங்கே இருக்குது மெயின் சென்சார் வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இந்த மெயின் சென்சார் வேர் இஸ் மை மெயின் சென்சார் இந்த இருக்குது. மெயின் சென்சாருக்கு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து வரல, நாட் கம்மிங்கில் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், 20 வோல்ட், அதாவது ஃபஸ்ட் மாஸ்பெட் வரையும் வருது 20 வோல்ட்டு. அதை வந்து இங்கே பாருங்கள், அக்ராஸ் பண்ணலை. அந்த ஃபஸ்ட் மாஸ்பெட்டை அக்ராஸ் பண்ணலை. இதுதான் ப்ராப்ளம். ஸோ வந்து ஷார்ட் சர்க்யூட் இது 100% ஷார்ட் சர்க்யூட். இது வந்து உங்களுக்கு வந்து வார்ம் டெஸ்ட்டு. இப்போ எடுத்தது வந்து வார்ம் டெஸ்ட்டு. இப்போ பாருங்கள், கோல்டு டெஸ்ட் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், கோல்டு டெஸ்ட் எடுக்கும்பொழுது ஓம்ஸ் மோடில் நம்ம போட்டுருக்கலாம். இப்போ பாசிட்டிவ் லைனில் வந்து மெகா ஓம்ஸில் இருக்கணும். 100% மெகா ஓம்ஸில் இருக்கணும். மெகா ஓம்ஸில் இருக்குது. ஸோ சென்சாரில் வைக்கும்பொழுது இங்கே பாருங்கள், லோ ஓம்ஸில் இருக்குது. இதே வந்து ஃபஸ்ட் மாஸ்பெட்டோட சோர்ஸில் வைக்கும்பொழுது கிலோ ஓம்ஸில் இருக்குது. ஸோ வந்து 100% வந்து ஷார்ட் இருக்குது. ஸோ ஏதோ வந்து விஇன் லைனில் தான் ஷார்ட் இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த ஏசர் லேப்டாப்புடைய மதர் போர்டு இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ப்ராப்ளம் எந்த செக்ஷனில் இருந்ததுன்னா, உங்களுக்கு விஇன் லைன் தான் பிரச்சனை இருந்தது. ஸோ இந்த சார்ஜிங் ஐசிக்கு போகிற இந்த 2R2 ரெசிஸ்டர் வந்து பல்ஜ் ஆகிருந்தது. ஸோ அதாவது சப்ளை விசிசி, இந்த சார்ஜிங் ஐசிக்கு போகிற விசிசி வந்து இந்த ரெசிஸ்டர் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ போர்டு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க கனெக்ட் பண்ணலாம். விஜய் கார்டு விஜய் கார்டு கனெக்ட் பண்ணியாச்சு. அடாப்டரும் கனெக்ட் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், அடாப்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், ப்ராப்பர் ஸ்டாண்ட் பை எடுத்துருச்சு. இப்போ பாருங்களேன், இங்கே பாருங்கள், வார்ம் டெஸ்ட்டில் நம்ம செக் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு என்ன ஆனது, இந்த மாஸ்பெட்டில் உங்களுக்கு 20 வோல்ட் வந்து ட்ரெயினில் வந்தது. இங்கே பாருங்கள், இது வந்து ப்ரோஃபை வந்து உல்ட்ரா வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், 20 வோல்ட்டு ட்ரெயினில் இருக்குது. இங்கே பாருங்கள், ட்ரெயினில் வந்து 20 வோல்ட் இருக்குது. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸில் வரல. பாருங்கள், இப்போ சோர்ஸ்லேயும் 20 வோல்ட் வருது. ஸோ வந்து ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆனதுனால தான் உங்களுக்கு சோர்ஸ் சைடு வோல்டேஜ் கிராஸ் ஆகுது.
இங்கே பாருங்கள், அதில் கேட்டு பார்க்கும்பொழுது கேட் வந்து 26. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பி சேனல், அதாவது என் சேனல் மாஸ்பெட்டு. ஸோ அதனால் வந்து ஹை லாஜிக்கல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாஸ்பெட்டு சுவிட்சிங் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், சென்சாரில் பாருங்கள் 20 வோல்ட்டு ப்ராப்பராக இருக்குது. இது வந்து கோல்டு டெஸ்ட்டு. ஸோ கோல்டு டெஸ்ட்டில் வந்து செக் பண்ணும்போது வந்து வார்ம் டெஸ்ட்டு. வார்ம் டெஸ்ட்டில் செக் பண்ணும்போது 20 வோல்ட்டு வந்து ப்ராப்பராக இருக்குது. நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோமோ, டிசி பவர் சப்ளை எவ்வளோ கொடுக்குறோமோ அதே வோல்ட்டு வந்து கிராஸ் ஆகுது. ஸோ வந்து போர்டு வந்து இப்போ வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஸ்டாண்ட் பை வந்து ப்ராப்பராக இருக்குது. இப்போ போர்டு வந்து அப் ஆயிடும். இப்போ வந்து சுவிட்சுக்கு வந்து ஓகே, சுவிட்சுக்கு வந்து வோல்டேஜ் வருது. இப்போ வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ வந்து போர்டு ஆன் பண்ணலாம். போர்டு ஆன் ஆகிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா டிசி பவர் சப்ளையில் ஹை ஆம்பியர் கன்சியூம் பண்ணுவாங்க. இப்போ வந்து டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ போர்டில் இங்கே பாருங்கள் எல்இடி குழு ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எல்இடி குழு ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்து கேப்சலாக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். இது வந்து உங்களுக்கு வந்து 3.0. ஸோ உங்களுக்கு வந்து போர்டு அசம்பிள் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.